அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவைத் தலைவர் தனியரசு சந்தித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். வணக்கம் பிரகாஷ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவைத் தலைவர் திரு தனியரசு தற்போது சந்தித்து பேசி வருகிறார். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் தற்போது இந்த சந்திப்பானது நடைபெற்று வருகிறது. 23ஆம் தேதி சென்னை வரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார். அதற்கு முன்னதாக தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை முடித்து தொகுதி எந்தெந்த கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் என்ற அந்த ஒப்பந்தம் கையெழுத்து செய்வதற்காக மும்முரமாக கூட்டணி கட்சி தலைவர்கள் ஈடுபட்டு வரக்கூடிய சூழ்நிலையில தற்போது எடப்பாடி பழனிசாமியுடன் தனியரசினுடைய சந்திப்பு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரைக்கும் அதிமுக தான் தலைமையேற்று நடத்தி வருகிறது. கூட்டணி கட்சிக்கு தலைவர் என்ற அடிப்படையில எடப்பாடி பழனிசாமியை தற்போது தனியரசு சந்தித்து பேசி வருவதாக தெரிகிறது. ஏற்கனவே தனியரசு 2011 மற்றும் 2016 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக கூட்டணியில போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் பரமத்தி வேலூர் தொகுதியிலும் 2016 சட்டப்பேரவை தேர்தலில் காங்கேயம் சட்டமன்ற தொகுதியிலும் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்று வெற்றி பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. 2021ஆம் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் தோல்வி அடைந்திருந்தாலும் கடந்த ஒரு 4-5 வருடங்களாகவே அதிமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலையில் இருந்து வந்தார். தொடர்ச்சியாக திமுக அரசை பாராட்டி பல்வேறு இடங்களில் பேசியிருந்தார். முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலினையும் சந்தித்து கூட்டணியில இடம்பெறுவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் தகவல்கள் வெளிவந்த நிலையில தற்போது எடப்பாடி பழனிசாமியுடனான சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி வர இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் சந்திப்பதற்கு ஏதுவாக கூட்டணி கட்சிகளில் மேலும் கட்சிகளை சேர்ப்பது தொடர்பாக தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. தற்போதைக்கு கூட்டணியில அதிகாரப்பூர்வமாக பாமக இணைந்திருக்கக்கூடிய நிலையில அமமுக மற்றும் தேமுதிகவுடன் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. இரண்டு கட்சிகளும் தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைவதற்கு தங்களுடைய இசைவை தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில மேலும் கூட்டணியை வலுப்படுத்துவதற்கு பல்வேறு கட்சிகளுடன் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. நன்றி பிரகாஷ், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.